அப்படி இப்படி செய்வேன் கேட்கலாம் பட் நான் தான் வேணான்னு சொன்னேன். அப்போ இப்போ வர இந்த ஒரு பர்த்டே வந்து மறக்காம நம்முடைய திரும்ப இருக்கிறோம் நினைக்கல. அந்த பிறந்த நாள் செய்த கொண்டாட்டம் கூட எனக்கு கவலை இல்லை, இது சந்தோஷமா கிடக்கு. இப்படி உறவு இந்த நானும் வீட்டை தான் இது நடந்துருக்கேன். ஆனால் அப்படி இப்போ உங்களோட வீட்டெல்லாம் நடக்குது நல்ல தெரியுமா? உண்மைதான். ஆனால் அந்த உர கிளாஸ் தான் உடையுது உங்களோட வீட்டை பட்டாரண்டு கீழே விட. பரவாயில்ல பரவாயில்ல காணும். வணக்கம், நான் உங்கள் சுமீனா. நான் உங்கள் பிரகிதன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்கே நிற்கிறோம்? நாங்கள் இன்றைக்கு எங்களோட சாரு மச்சால் விட்ட நிற்கிறோம். நான் சொல்ல வேண்டியதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி எங்களுடைய சாரு மச்சால் வீட்டுக்கு முன் காணிக்கல நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பட்டம் மேதி கொண்டிக்கணும். சின்ன பட்டம் போட்டு பட்டம் நூக்கட்டோட கையை விட்டுட்டோம். அச்சா. அப்போ இன்னைக்கு நாங்களே நீங்கள் வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லா உறவுகளும் வந்து நிற்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு விருந்து உண்டு. இன்னைக்கு விருந்தில் நாங்கள் எஸ்கே கார் வருது. இப்போ 3:30 தான் சாப்பிட வரீங்க. அது இப்போ தான் நித்திராளு வரீங்க. லேட். ஓகே, அப்போ இன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து எல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் 12 மணி இருக்கும் மாதிரி என்ன இன்றைக்கு நாங்கள் வர 12 மணி ஆகிட்டு வந்து நாங்கள் இங்கே எல்லாம் நின்று வடிவாக சாப்பிட்டுட்டு நிறைய நாளுக்கு அப்புறம் உறவுகளோட எல்லாம் கலந்து பேசின மாதிரி கிடக்கு. அடிப்பாட்டு நேரத்தில் வந்தால் கூட எல்லாருமே நல்லா சிரிச்சு கதைச்சு மனசு விட்டு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நாளாக இன்றைக்கு இருந்துகள் வந்து இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு பின்ன டீ குடிச்சிட்டு நிற்கிறோமே. டீ குடிச்சிட்டு நிற்கிறோம். வயிறு ஃபுல் ஆகிட்டு எல்லாருக்கும். அப்போ பின்னேரம் இன்றைக்குரிய ப்ரோக்ராம் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பதிவாக காண போகிறோமே. இன்றைக்கு நாள் எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நிற்கிறோமே. 4-5 பேரில் 4-5 ஃபேமிலி நிற்கிறோம். அப்போ அவையோட சேர்ந்து நாங்கள் இன்றைய நாள் ஒரு பிளாக்கை நாங்கள் பதிவு செய்ய போகிறோமே. இன்றைக்கு மெல்லாவி மச்சால் இங்கே இல்லாதபடியே கொஞ்சம் கிளப்பு குறைவாக கிடக்கு. அவ வெறும் நல்லா சிரிச்சு கைப்பின நாட்களோட. ஆமாம், அவையல் வந்து இப்போ அங்கே நிற்கணும். அப்போ அவையல் கொஞ்சம் பிஸி 2 பேரும் வெளியால் போயிட்டோம். அப்போ இன்றைக்கு அவையிட்ட விட்டால் நாங்கள் 2 எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இல்லை நிற்கிறோமே. அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் மறுபடியும் ஜாம்பு போகிறோம். இங்கே போயிட்டு அப்புறம் எங்கே போகிறோம்? அணுவாக்கள் விட்டு. அணுவாக்கள் விட்ட போகணும். மற்ற ஒரு பின்னேரம் வந்து என்ன ப்ரோக்ராம்ன்றது நீங்களை பாருங்க. நாங்கள் போனால் கூட தெரியுமே. அப்போ எங்களோட லிதியா குட்டியும் வந்து அங்கே பட்டம் ஏற்றுற அதில் நிற்கிறாவா, கூப்பிட்டாங்க வர சொல்லி அங்கே அதில் நிற்கிறாவா இல்லை பாருங்க நிற்கிறா இல்லை. அவள் இன்றைக்கு ஒரு நடையில நிற்கிறான். இன்றைக்கு அவாவுக்கு ஒரு இன்னும் ஒரு உற்சாகம். இன்றைக்கு கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக நிற்கிறாவா என்றால் அவள் இன்னும் கொஞ்சம் வாக்களோட சேர்ற பழகிறா இல்லை. இது ஒரு கதை சொல்லு. தன் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறா பாருங்க. அதுதான் இன்றைக்கு அவள் வந்து எல்லாருமே இன்றைக்கு அவள் பார்த்து சொல்லினா நர்சரிக்கு போக வலிக்கிட்டா. அப்புறம் அவள் சரியான ஒரு அமைதியாக வந்துட்டாவா. ஒரு அமைதியான பிள்ளை மாதிரி தெரியுதா. ஆனால் பெருசாக ஆக்களோட கொஞ்சம் பழகுறது குறைவாக கிடக்கு. அவள் என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொந்தங்களோடையுமா மைண்ட் செட் மாறிட்டு. இப்போ வாக்கு இப்போ நேசரிக்கு போன பிறகு அவன் மைண்ட் செட் மாறிட்டு. அப்போ தெரியாது சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் அவன் செட்டிங் மாறிட்டு. அப்போ கொஞ்ச நாள் போக சரியாக இருப்பேன். நாங்கள் கூட வீடியோ எடுப்போம்னு கூப்பிட்டா கூட வர மாட்டான், அவன் கதைக்க மாட்டான். அவன் மேனில் வந்து இப்போ வந்து முந்தி இருந்த லிதியா குட்டின மேனில் மாதிரி இல்லை. ஒரு கொஞ்சம் வந்து சொல்கிறது மனநிலையும் வளர்ந்துட்டு அவளோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சுபாவங்கள் வித்தியாசமா இருக்கு. அப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்க போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அணுவாக்கள் விட்ட போகிறோம். நீ வீடியோவில் அடுத்த அப்புறம் நான் அப்படியே அப்புறம் எங்கள் அம்மா விட்ட போயிட்டு வர போகிறேன். காலமே இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் 1 மணி தேலம் இல்லை. சரியா. அப்போ அதுக்கு முன்னமாக நம்முடைய புதுசாக யாராவது சேனலுக்கு வருவீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மா வீட்டில் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த பர்த்டேக்கு வந்து ஒன்றும் பார்ட்டி வைக்கலையா மேம். அப்போ இன்னித்தான் எனக்கு எல்லாமே வாங்கி தர போயினா மேம். நீங்கள் வைக்க போறீங்களா? நான் இல்லை, தம்பியாக்கு. அப்போ சொன்னால் 3 மணி போல வாங்கன்னு சொல்லி அந்தாண்டாவே ஒருத்தர் இல்லை அங்கே கேட்டிருந்த அப்படி இப்படி செய்வேன் கேட்கலாம் பட் நான் தான் வேணான்னு சொன்னேன். அப்போ இப்போ வர இந்த ஒரு பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணல. வளமையாக வந்து செமினார் பர்த்டே வந்து மறக்காமல் நம்முடைய திருமண நாட்களில் இருந்து மறக்காமல் அவாக்கு கேக் வண்டி வெட்டி அவாக்கு உடுப்பு தச்சு கொடுத்து உடுப்பு எடுத்து கொடுத்து எல்லாம் செய்து கொண்டு வந்தேன். நான் இந்த வருஷம் வந்து அதை நான் விட்டுட்டேன்.
அவன் விருப்பத்தின்படி செய்யட்டும்டாக்கா. ஆனா அவன் விருப்பத்தின்படி அதை செய்யல. இப்ப நான் இந்த வருஷம் விட்டு பிடிச்சது கொஞ்சம் அவன் விருப்பத்தின்படி செய்யட்டும் பார்த்தா ஆனா அதை செய்ய என்னுடைய விருப்பம் எல்லாம் இங்கதான் அப்படி இருக்கு. இல்ல அப்ப நான் அதுக்காரிய தேவைகளை பூர்த்தி செய்து நாங்க ஒண்ணு இதில் நீங்க செய்ய கொண்டு எல்லாமே அவர் எனக்கு செய்த வசதி வாய்ப்புகள் கொடுத்தேன்னா நான் கொஞ்சம் பின்னுக்கு இந்த வருஷம் எனக்கு அது முதலே நான் விதைச்சத கணப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளும். முதலே வந்து இந்த வருஷம் பிறகு நான் கூடுதலாக வந்து ஆக்களை சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் நான் பிறந்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏன்னா அப்படியான சூழ்நிலையில் காணப்பட்டபடியா நம்ம நான் விட்டுட்டேன். வார வருஷம் செய்வேன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டினால் எல்லாம் வந்து நன்மையாக நடக்கும் சொல்ல வருவேன். உண்மையா நிறைய உறவுகள் வந்து இப்பவும் பாருங்க என்ன வீடியோ போட்டு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டா இருக்கிறாங்க. நிறைய உறவுகள் வந்து எதிர்பார்த்துக்கொண்டு அது இப்பதான் எனக்கு தெரியுது கமெண்ட்ஸ்ல. ஆனா உண்மையாவே எனக்கு எல்லாத்தையும் விட ஒவ்வொரு காலம் நான் பிறந்த நாள் வீடியோ சரி என்னென்றாலுமே நான் கூடுதலாக கதைக்குனேன். என்ன இல்லையா குட்டி தெரியாது பிடிக்காத அப்படி பண்ணி நான் எனக்குள்ள ஒரு படம் போட்டு வச்சு நான் கதைச்சிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து நான் பிறந்த நாள் வீடியோ போடாமல் விட்ட பிறகு எனக்கு வந்து கொமெண்ட்ஸில் பார்க்க உண்மையாக என்ன நேசிக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறோம்னு நினைக்கல. அந்த பிறந்த நாள் செய்த கொண்டாட்டம் கூட எனக்கு கவலை இல்லை. இது சந்தோஷமாக கிடக்குது. இப்படி உறவுகள் இருக்குதுல்ல இப்போவும் மறக்காமல் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நம்ம நினைக்கல. உண்மையாகவே எனக்கு நல்ல சந்தோஷம். எல்லா நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கொள்வோமே. நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அதுக்கான இப்போ என்னன்னு சொல்ற பர்த்டே செய்யணும்னு சொல்லி செய்யலை என்னன்னு அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லா சூழ்நிலையும் இந்த செய்கிற மாதிரி நான் தான் செய்யலை. நான் அம்மா வீட்டை போயிருந்தா கூட அம்மாக்கள் எல்லாம் கேக் வாங்கி வெட்டுவோம். இந்த வருஷம் வேணாலும் விட்டேன். தம்பி எல்லாம் கடை வேலையில் போயிட்டு இந்த நில்லு வாரன் இந்த கேக்கு வாங்கிட்டு வரம் வெட்டுவாங்க கொள்ளும்னாங்க வச்சு தயார் இந்த வருஷம் வேண்டாம் வார வருஷம் செய்வோம்னு சொல்லி அப்படியெல்லாம் விட்டேன். நான் என்னுடைய மேலே இந்த வருஷம் செய்கிறது விருப்பம் இல்லாமல் இருந்ததாடே அப்படி விட்டாச்சு. வார வருஷம் செய்வோம் நெடுதலும் ஒரே செய்கிறது என்ன செய்யாமலும் விட்டு பார்க்குறது தானே. ஓகே எல்லாம் நன்மைக்காகத்தானே. ஓகே அப்போ நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்குள்ளே போவோம். ஓகே வாங்க போகலாம். கார் ஒன்று வருது பாருங்க. அருமையான இந்த நேரத்துக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். காரணம் என்னென்றால் எங்களுடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். எங்களுடைய துக்கங்கள் பாரங்கள் வேதனைகள் என்ன காரியமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளும் கூட கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இன்றைய நாள் ஒரு விடுதலை ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு வெற்றி ஒரு நாளாக இருக்கிறது. நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்போம். விசுவாசத்தோடு ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம். கண்களை மூடி இருதயத்தினால் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே என்னுடைய அந்த வேதனையை காண்கிற தெய்வம் நீர் மாத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷனுக்கு தெரியாது. நாங்கள் மனுஷன் சொல்லி பிரயோசனம் இல்லை. மனுஷனுடைய ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனா எங்களுடைய வேதனைகளையும் இந்த துக்கத்தையும் எங்களுடைய கவலையும் எங்களுடைய கஷ்டத்தையும் வானத்தையும் பூமியை படைத்த எங்கள் ஜீவனோட தேவனிடத்தில் சொல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையில பதில் கிடைக்கிறதா. அச்சா கதையை கேளுங்க. வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கிறீங்க. என்னது கொதிக்க வச்சுக்கிறீங்க? யாருக்கு அது தெரியுமே. ஆச்சா அப்படி இது உங்களோட என்ன விருப்பமான பிஸ்கெட் இப்போ சாப்பிட்டு தான் வந்துட்டாங்க. இதுதான் அனுவுக்கு பிடிச்ச பிஸ்கெட். என்ன பேர் இது? சாக்லேட் பாப். அதுதான் பார்த்தீங்க. ஆனால் இந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு இது விருப்பம் மட்டும் பார்த்து அதோட வெறுத்துட்டுது எங்களுக்கு. சாப்பிட்டு எடுத்துட்டு சாக்லேட் பாப் நீங்களா? நீங்கள் ஆத்துவி எல்லாம் சும்மா சொல்றீங்க. நல்லா இருக்கும் குஷ்னியில் நீட்டாக நிறைய நாள் பிறகு நான் வந்திருக்கிறேன். வெளியில் வந்து ஜோமனியெல்லாம் முடிச்சுட்டோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ டீயர் எல்லாம் மாற்றி இன்றைக்கி அணு விட்டு தான் இது நடந்துருக்கேண்ணா. போன கிழமை அனுசியாக்கா விட்டு. ஆனால் அப்படி போயிடல அண்ணா போனேன். ஆனால் அப்படி இப்போ உங்களோட வீட்டெல்லாம் நடக்கிறது நல்ல தெரியுமா? உண்மைதான். நேற்று வாங்கின இதுகளோட நீங்கள் காலையில் போல எடுத்து வைக்கிறேன்.
உள்ளுக்குள்ள இதுதான் எல்லாம் இன்னைக்கு இல்லை தானே வீட்டு இன்னைக்கு இல்லை தண்டைக்கு வந்து ஞாயிறு 2 வெளியால தான் ஒன்றும் இல்லை அந்த அரிசியாக்கா விட எல்லாம் சமைச்சு அப்போ இன்னைக்கு இல்லை தானே வச்சு மஞ்சள் சின்ன பேர் இல்லையா வரவே இல்லை உதாட்ட நீலம் இது அம்மா அம்மா வந்தவா அம்மா வாங்கிக்கிறதா நான் எங்களோட மஞ்சள் சிலிண்டர் முடிஞ்ச அப்புறம் நீரஸ் சிலிண்டர் வந்தவா தம்பி எங்க தம்பி வந்து நித்திரை ஆகிட்டு நினைக்க நல்லா எல்லாரையும் விட்டுருக்க மாட்டேன் இப்போ வந்து எத்தனை பேர் நான் கொடுத்தோமா வெளியில 5 பேர் போடுவோம் 5 பட்டியை பார்த்தோம் 5 பட்டிகளில் பெருச்சிடும் ஆனால் உங்களோட ரோசாக்கா இல்லாத டல்லாக இருக்குது கிச்சன் ரோசாக்கா பூசாக்கா அவன் நின்ற கிளகலப்பு போயிட்டேன் நாங்கள் பின்னேர் இருந்தாங்க அவன் அதிகத்தோட போயிட்டோம் வரையில வேலைக்கு நிலைகளாக நான் அரிசியாக்கிட்டு இருந்தான் ஆனால் அவன் அங்கே வந்தவ தானே வந்துட்டு போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டான் இங்கே வேலையில் இருக்க வாக்க ஆனா அவாக்கு இங்க நின்றுட்டு வேற எங்க மேலைக்கு போய் விசிறா இருக்கு எப்படி பாத்தீங்க நல்லா இருக்கா இப்படி வேற இடத்துல வேலைக்கு போனாலும் வந்து அவையில் வந்து பாக்குறீங்க அதுதான் அவங்க இப்ப இங்க வரணும் மண்டமாக கொஞ்ச நாள் போய் என்ன யோசிப்பா தெரியுமே பேசாம இஞ்சி நிக்கலாமே என்பத வேற எங்க போவாங்க அதுதானே மகள் வந்து கட்டிட்டு இன்னொன்று இருக்கா படிக்கிறேன் வந்து வந்துட்டு போவா அவளுக்கு சந்தோஷம் இல்லையா அதுதான் நானே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டது அப்படியே தண்ணி கொஞ்சம் போடணும் டெய்லியே போடுவோம் அப்படியே போடுறது ஏதாவது நான் நல்லா கொதிக்க விட்டா போடுறேன் அவங்களுக்கு இதுலயே டீ போட தெரியாது இல்ல கொதிக்க நல்லா எழுப்பி வேற ஒண்ணு வந்த என்ன குழி என்ன முட்டாயா வரும் பபிள்ஸ் வரும் அதைத்தான் போடணும் இது வந்து சட்டிக்கு போயிடலாம் ஆனா இது கொஞ்சம் கேஸ்ல பாவிக்கிற சட்டி போலாங்கிறது என்ன பார்க்க தெரியும் உடனே இன்னொன்று நான் இன்னொன்று போய் பார்த்தா அது வந்து இல்லையா விலை நான்ஸ்டிக் மாதிரி நல்லா பாவிக்கலாம் அதுதான விலையும் கூட விலை 6000 ரூபாய் ஆமா இந்த விலை அது நான் போயிட்டு போல முட்டை வருது கூட அடுப்பு கொஞ்சம் கூட போலான்றது நல்லா இது நல்லதில்ல வட்ட வடை இதை விட அந்த குண்டு தையில இருக்குது என்ன கொட்டை தையிலையோ அது சூப்பர் அது நல்ல சாயம் அது நல்ல சாயம் எனக்கு டீக்கு வந்து இது தேயிலை போட பிடிக்கும் நெஸ்காஃபி தான் எனக்கு நெஸ்காஃபி பிடிக்காது என்ன பிடிக்கும் பானம் தோச்சு சாப்பிட அந்த நெஸ்காஃபி எனக்கு பிடிக்காது ஹாய் எப்படி சுகம் ஜாடி காட்டுறான் நான் பார்த்தேன் எங்க அதெல்லாம் நான் அப்புறம் பார்ப்பேன் நிறைய நாள் பிராணுவாக்கள் வீட்டு எல்லாம் வந்துருக்கிறேன் நல்லா நீட்டா இருக்கு வீடு எல்லாம் உண்மையா நல்லா இருக்கு ஆனா முதல் கொஞ்ச நாள் அப்பா வீட்டை நீ கேட்கல நான் அடிக்கடி வந்தேன் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் அச்சோ இரவு வார நாளை கவலையா இருக்கும் அதுதான் இரவு வருதுண்டா கவலையா இருக்கும் வீட்டை போப்புறமேட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறோம் அது லிரியா குட்டி நர்சரி போனால் அப்புறம் இன்னும் இதாக்குறது இங்கே வசந்தெல்லாம் வந்துட்டு அங்கே லைட் போடுது வேற பொங்கி ஊற்றுப்பட போகுதுன்னு நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு இங்கே வேறுங்க மடிவான கிளாஸ் தெரியுமா இது உரம் ஆனால் அந்த உர கிளாஸ் தான் உடை இது உங்களோட விட்ட பட்டாரண்டு கீழே விட சூப்பர் கிளாஸ் நல்ல கிளாஸ் நீங்கள் என்ன தீபம் மாவு பாய்க்கிறீங்க அங்கே லாஸ்புரே கொஞ்சம் தடிப்பேன்னு ஒரு பால் மாதிரி இருக்கும் ருசியாக இருக்கும் நாங்கள் பெருசாக எங்களை விட்டு எங்கர்லம்மா எனக்கா நாளைக்கு இருக்கும் யார் பாடுறது அடுத்தது அண்ணன் மட்டும் தான் இல்லை எங்களோட யார் குடிக்கிறது அவர் மட்டும் தான் குடிப்பேன் நான் குடிக்கிறேன் ஏலக்காய் போட்டால் டேஸ்டாக இருக்கு ஏலக்காய்னு சொன்னாலே ஆட்டு ஞாபகம் வருது நல்லா போடு வேணாம் அவள் இப்போ சமையலில் பேமஸாக வந்துட்டேன் நான் வந்து எனக்கு டீ பண்ணாம இந்த அனுஷியா காட்டை குடிச்சிட்டு வந்தேன் அதுதான் நாங்கள் அங்கே எல்லாம் மடிவாக குடிச்சிட்டு வந்துட்டோம் இல்லாட்டி இப்போ போட ஒரு தாகம் ஒன்று கட்டும் குட்டிக்கோணும் போல தாகம் வேற அதானே நீ சாப்பாடு கூட்டிட்டு நீ சாப்பாடு நல்லா இருக்கும் உட கிச்சன் நான் வீடியோ எடுக்கும்
இப்போ இந்த வருஷத்துக்கு எல்லாம் முடிஞ்சிடும். எத்தனை பேர் ஆக்க வழியில? 1 2 3 4 5 பேர். 5 பேர் போட்டாக்கான தானே? 5 பேர் போட்டாக்கான எனக்கு ஆத்தி அதுவாள் அவங்க ஒரு ரூபா குடிக்க மாட்டாங்க. போட்டினுமே அடிச்சு ஆத்தணும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு நாத தெரியாது. அப்படியே ஏன் ஊட்டு போட்டு கொண்டு அடுத்து உங்களோட பிஞ்சு கைக்கு வந்து கூடிட்டு பாருங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். இதான் சொல்றது அந்த துண்டு விரிக்கணும். நான் போன கிழமை வந்து ஒரு வீட்டை நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் கிச்சன் வடிவே தேவையில்லை தெரியுமா, சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் வந்து பழைய காலத்துட்டு கிச்சன் தான் இப்படித்தான். டீ ஆத்தைக்குள்ள கீழே ஒரு துண்டு இருக்கும். அப்படி நீட்டா இருக்கு எல்லாமே. நானும் அப்படித்தான் ஆத்துனேன். நான் இப்படி பிடிச்சு ஆத்துவேன். சிங்கிக்கிலேயே பிடிச்சி ஆத்துவேன். காணும் போல ஆத்துனேன். அது கொடுக்காங்க குடிச்சிட்டாரு இல்லை. இவருக்கு என்ன இருக்கு ஓடுறதுக்கு? பொக்குண்டு என்னடா எங்கட சனல பொக்குண்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் போலடகு டீயை தான் பிள்ளை பார்க்கு. நான் எங்க பசி வந்துட்டு போல அணிஞ்சு வரங்கால அவருக்குள்ள கண்டுக்குட்டிக்கு களைக்குண்டு தீத்தோம். அதான் நவாக்கு பிஞ்சு கை தானப்பா நடங்கப்பட்டது கை கொஞ்சம். ஓகே டீ எல்லாம் முடிஞ்சு டீ போட்டாச்சு. உடைச்சு நுடைச்சு கொடுங்க. உடைச்சு கொடுங்க. ஆளுக்கு ஜோக்கெட் கொடுக்கல. ஜோக்கெட் கொடுக்கலப்பா. இந்த லிதியாவும் கொடுக்கல ஜோக்கெட். கொஞ்சம் இதில் போட்டு மறந்து வந்துட்டேன். லிதியா என்ன செய்றீங்க? குரல் வீடியோ கேட்குதே இல்லை. இந்த பிஸ்கெட் வந்து சாப்பிட மாட்டேன், சும்மா கொடுத்துக்கலாம். அவர் கொண்டும் வேண்டாமா அவர் உங்களை வரட்டா? சரி நான் இனி போவாங்க. பரவாயில்ல காணும். லிதியா இங்க பாடா. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளை பயத்துல கீழே போட்டுரும். ஒட்டு கதையும் இல்லையாப்பா இன்றைக்கு இந்த காட்டவில். சரி வாங்க. காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. காய்ச்சி கொண்டிருக்கும் போது வார்த்தை மாம்சமா சொல்ற வார்த்தை, மாம்சமா சொல்ற வார்த்தை, கடவுளால சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு சுத்தம் ஒன்று நடக்குது. இருதயத்துக்குள்ள ஒரு யுத்தம் ஒன்று நடந்து இந்த வார்த்தை போய் கிரிய செய்து உங்களோட உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் அந்த வார்த்தையை பிரயோகப்படுது. நான் சொல்ற வார்த்தையும் சரி, பிரதர் சொல்ற வார்த்தையும் இது பைபிள் சொல்ற ஒரு வார்த்தை தான். தேவனால அருளப்பட்ட வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்ப இதுல இது வல்லமை இருக்கு. அப்ப நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. விளங்குதாங்க கூடுதலாக காய்க்குதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு விளங்குதாங்க. விளங்குதான் தெரியும். விளங்கி கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய மாற்றம். நீங்களே அடுத்த அண்ணனா பொய்யனா நீங்கள் சொல்லுவீங்க. ஏப்பா நான் எத்தனை வருட போனேன், என்னடா செய்யுங்க, ஆனால் இங்கே தான்ப்பா பெரிய ஒரு விடுதலை. இங்கே இந்த வீட்டில் கொஞ்ச நேரத்தில் போன வழியாக்கா பெரிய ஒரு வெற்றியோடு கிடைச்சது நீங்கள் எடுத்து நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க ஒரு நேரத்தில். அடுத்த அப்படி கூப்பிட இருக்குன்னு சொல்ல எப்படி மனசு கூப்பிடுறானே மனசுல நோக்கத்தான் கேட்குறாங்க. ஏற்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதெல்லாம் முடிச்சுது. இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு ஆராதனை மாதிரி நடந்து எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சு நானும் டீ எல்லாம் போட்டு கொடுத்து குடிச்சிட்டு
கொஞ்சம் பேர் போயிட்டுனவே கொஞ்சம் பேர் நிற்கணும் நான் கூட்டிகிட்டு வந்த அண்ணன் நிற்கணும் இப்போ நாம் அந்த நிறைய நாள் அப்புறம் அனுகிட்ட வந்தபடியா அப்போ வந்து பார்த்தா நான் ஜப்பான் நீங்க வைக்க சின்ன கட்ட ஒரு 4-5 இருக்குது அது கடையில் வாங்கி அதுலேருந்து நாங்கள் பிடிங்கி கீழே வச்சுட்டீங்களா அப்போ நம்ம வந்துடாந்தானே அப்போ அது வாங்கிக்கணும் முந்தியவங்களை விட்டு இருந்தது பிறகு கவலைக்காக கட்டுட்டு அதுக்கு என்னன்னு சொன்னால் தண்ணி ஊற்றணும் சரி மற்றபடி நல்லா வீட்டை சாடி எல்லாமே இருக்கு மனுவிட்ட பூ வாங்கி கொண்டு போய் நாங்கள் வீட்டை வைக்கப்படும் அதில் கொடுங்க மனுவிட்ட பூ மரத்தில் அதையும் பார்ப்போம் வாங்க பூ மரம் இல்லாம உள்ளுக்குள்ள அங்கால இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து சாடிக்க வச்சுதான் வளரும் இது நான் சும்மா இந்தியாவில் இடம் இது இல்லாமல் இருக்கும் படிவா இருக்கும் வண்டி போட்டு வச்சேன் அப்படி 100 கண்டை எல்லாம் நிறைய வச்சு அது வளரணும் எல்லாம் வளர்ந்தானே இல்லை அப்படி வேக வர மாட்டோமா பசங்க ஊதுற மேலே தண்ணி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் கோசு எப்படி எடுக்கலாம் கோசு இன்றைக்கு தண்ணி அடிக்கல இது பரவாயில்ல உங்களுக்கு மண் தானே வேறு மேன் நல்லா களிமண் நானா எங்களை வீட்டுல நிலத்துல வைக்கல அது என்ன கண்டு அது முந்தி மண்ணி போட்டபடியா நான் வந்து இதான் எப்படி இதுல நல்ல 100 காலமாக்குள்ள பூ பூத்திருந்தேன் இன்றைக்கு இது கூடுதலா காலமேல பூக்குறது இந்த மரம் இது இந்த 4 மணிக்கு பூக்குறாது இது 4 மணிக்கு 4 மணிக்கு வாங்கிடும் 4 மணிக்கு வாங்கிடும் எங்கட வீட்டு ஒரு பூ மரம் ஒன்று இருக்கு முந்தி கூடுதலாக எங்கட வீட்டு பூ மரம் சாடிக்க வைக்கிறேன் கோழிக்கு எல்லாம் இப்போ வந்து எல்லாம் விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுறேன் வைக்கிறதுக்கு இந்தியா குட்டி எனக்கு வீடுகளுக்கு பூங்காண்டு வரலாமே பேர் இதுக்குள்ள வந்து மணி பிளான் மாதிரி வச்சு மணி பிளான் ஒரு எங்கட வீட்டு ஒரு கண்டோன் சொல்லுங்க இப்படி நுனியில வச்சு அது வந்து நம்ம பன்னியில இருந்து வாங்கி கொண்டு வந்தேன் ஒரு அக்கா விட்டு இருந்து பன்னி பக்கம் போகணும் இந்த மரத்துக்கு அங்க இருக்குது இது ஒரு பூ தான் பூக்கும் சிவப்பு கலர் கொத்து பூவான ஆனா அந்த லைட் ரோஸ் அதெல்லாம் விதவிதமா இருக்கு நல்லா கொஞ்சம் இது டக்காண்டு வளர்ந்துருமண்ணா இது இப்ப நான் கொண்டு இன்றைக்கு இரவைக்கு நட்டு நாளைக்கே துளிர் வந்து வளர்ந்துடும் டக்குன்னு வளர்ந்து இது என்ன சாமம் இது இன்னும் வடிவா நான் வாங்கி நான் வீட்டுக்கு உள்ளுக்கு வைக்கிறக்கன்னு வச்சுனா உள்ளுக்கு வைக்க கொஞ்சம் அந்த பூங்கன்னு வாடுற நாய் கிடந்துச்சு அப்ப வெளியில கொண்டு வந்து இல்லை வச்சுட்டு ஜான்சி எதிர வந்து கட்டி போட்டு விட்டார் அடுத்த நாள் கண்டு காலாம போட்டது எல்லாம் முடிச்சு எல்லாம் கவுட்டு கொடுத்து போட்டோம் வடிவு 600 ரூபாய்க்கு வாங்கினேன் இல்ல தெரியும் ஒரு கொத்து பூ நல்ல வடிவம் அந்த பூ வந்து கண்ணா நாளைக்கு நிற்கும் வந்து வாங்கினேன் கடல் வாடாதன் வளவு வெஜிருக்க வச்சு அது வளருது மணி பிளான் தான் சூரிய வெப்பம் இல்லாம வளர்ற மரம் கொஞ்சம் மற்றது மணி பிளான் உள்ளுக்கு வரும் ஆனா கூடுதலா வந்து இந்த கண்டுகள் வந்து நல்ல வடிவா இருக்கும் கூட இந்த கடைகள் ஸ்டூடியோவில் அந்த இடங்கள்ல வைக்கிற கண்டுகள் இதுல ஆரஞ்சு கலர்லயும் இருந்தா ஆனா நீங்க வந்து உங்களோட வீட்டை இருக்குது அந்த வாழை மேரிங்க பச்சை அது வந்து இந்த மலைக்கு அவையில் அழியுதுன்னு சொல்லி எடுக்கல நீ எடுப்பேன் ஆனா நீங்கள் எங்களோட பாப்பா நான் இப்ப வாரது குட்டி போடுமே எங்களோட வீட்டு நியாயமே வாழை மேரி நியாயமே இருக்கு அந்த வாசலுக்கு நீங்க குட்டி போட்டு ஓ அது நிறைய குட்டி போட்டு நான் அவர்கிட்ட இல்லையா வெரைட்டில நாங்கள் கிளப்பி கொண்டு வந்தார் அது அடுத்த இந்த இதெல்லாம் கொண்டு வந்தார் முந்தி நிறைய வச்சு நாங்கள் இப்போ இல்லாமல் காணுமே கொஞ்சம் வச்சாலே கொஞ்சம் அப்படியே வரோம் நாங்கள் இதில் 2 மரம் தான் வச்சு நாங்கள் அது காசுக்கு வாங்க ஆனால் காசு வாங்கி வச்சு இப்போ எவ்வளோ வளர்ந்து இப்போ கீழே வச்சிருக்கிறோம் அதான் நாங்கள் கீழே வச்சுருக்கோம் அனுவாக்கு அந்த குட்டி ஜான்சி இங்கே படுத்துருக்கணும் எனக்கு கலவை போட பாரு அது பிடிச்சி கொண்டு போடுது அது பாவம் தெரியாத ரோட்ல நின்று இருக்கிறது வேற குட்டி நான் என்ன பிடிச்சி கொண்டு ஓடிட்டேன் வந்து விடு நான் டவுனுக்கு போட்டேன் ஓடிச்சு சங்கி கொண்டு அப்புறம் ஒரு தம்பி தான் சொன்னேன் இப்படி ஒரு இந்த பிள்ளை சேரிச்சு போட்டு தான் கொண்டு போனதான் அப்புறம் அவங்க வீட்டை போய் வேணுது நாங்கள் இல்லை வாழம் இல்லாட்டி நேற்று போயிருக்கேன் நினைச்சு சரி நான் முடிச்சுடுறோம் சரி நாங்கள் முடிச்சுக்கணும் இப்போ எங்கே போனாலும் இதுங்க அங்கே விண்ணுக்கு நிற்கேன் இன்னைக்கு நல்ல தேங்காய் விலை கொடுக்குறோம் கடைசி விலையை 130 ரூபா நாங்கள் தொழில் நாங்கள் எங்களை மரத்து தேங்காய்லாங்க
தேங்காயெல்லாம் சரி அங்கே தென்னை மரங்கள் வந்து நல்ல பியோசனமாக இருக்குமே உண்மைதான். உண்மையாகவே நல்ல சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படியே ஃபேமிலியோட போயிட்டு நான் அம்மாவிட்ட கூப்பிட்றேன். அப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும் கண்டிப்பாக. ஓகே, சந்தோஷமாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம சொல்லுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.